மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலை உங்கள் கண்முன் அழகாக படம் பிடித்து காட்டும் இந்த நிகழ்ச்சி ஆலய வரலாற்றையும் தல பெருமையும் எடுத்து சொல்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். உலக வரைபடத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். எல்லா கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். தமிழகத்தின் தென்பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் விருதுநகர் மாவட்டத்தில் காசிக்கு இணையாக கருதப்படும் கோவில். சிவகாசிக்கு கிழக்கே 26 கிலோமீட்டர் தொலைவிலும், அருப்புக்கோட்டைக்கு மேற்கே 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சாத்தூருக்கு வடக்கே 26 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரைக்கு தெற்கே 48 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஊர் உள்ளது. பூங்காநாடு, சல்லுப்பட்டி, விருதுவெட்டி என்பது விருதுநகரின் பழைய பெயர்களாகும். விருதுநகர் மக்கள் ஸ்ரீ பராசக்தி அம்மனின் திருப்பெயரால் வேலுக்கந்தன் பட்டணம் என அழைத்து வருகின்றனர். ஆதியில் இந்த ஊரில் வடமேற்கு திசையில் கம்பீரமான தோற்றத்துடன் வடக்கு நோக்கி ஸ்ரீ பராசக்தி வேலுக்கந்தம்மனுக்கு இன்றிலிருந்து 450 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் உருவானதாம். அப்போது இதே பகுதியில் வாழ்ந்து வந்த நாடார் சமூகத்தினரால் இந்த பத்ரகாளி அம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1559 ஆண்டு மதுரையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் குறிப்பிட்ட சமூகத்தினர் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டதால் குலதெய்வமான ஸ்ரீ வேலுக்கந்த அம்மனின் திருவுருவச் சிலையை பூமிக்குள் புதைத்து வைத்து விட்டனர். அதற்கு பிறகு கிபி 1750 காலகட்டத்தில் விருதுப்பட்டி ஊர் மக்கள் ஊருக்கு வடக்கே அம்மன் கோவில் எனும் விதிப்படி பீடம் ஒன்றை அமைத்து வேலுக்கந்தம்மன் என பெயரிட்டு தங்கள் கிராம தேவதையாக வழிபட்டு வந்துள்ளனர். பண்டாரங்களே பூசாரிகளாக இருந்து பூஜை நடத்தி வருகின்றனர்.
பண்டாரங்களே பூசாரிகளாக இருந்து பூஜை நடத்தி வருகின்றனர். திருக்கோயில் இருந்த பகுதியான விவசாய நிலத்தில் பழைய அம்மன் சிலை கிடைக்கப் பெற்றதாகவும் அதையே மீண்டும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். 1847ஆம் ஆண்டு கருவறை, விமானம், அர்த்த மண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு 1857ஆம் ஆண்டு முதன்முறையாக குடமுழுக்கு நடத்தப்பட்டு இன்று வரை பழைய பொலிவுடனும் அருளோடும் திகழ்கிறது. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். ஏர் உள்ளும் பொழுது கிடைத்த அம்மன் சிலை பின்னல் பட்டிருப்பதால் புதிய அம்மன் சிலை நிலைநிறுத்தப்பட்டு 38.5 அடி நீளமும் 11.25 அடி அகலமும் கொண்ட துர்க்கையம்மன் மகாமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. நீள் சதுர வடிவில் அமைந்துள்ள பெரிய கோவிலான இந்த பராசக்தி வேலுக்கந்தம்மன் திருக்கோயிலின் நீளம் 167 அடியாகும், அகலம் 104 அடியாகும், உயரம் 22 அடியாகும். மொத்தம் 17,368 சதுரடி பரப்பளவு கொண்ட இந்த ஆலயத்தின் நுழைவாயிலின் வலதுபுறம் விநாயகர் கோவில் உள்ளது. கோபுரத்தில் பார்வதி பரமேஸ்வரர் சகிதம் பாலசுப்பிரமணியர் இருக்கின்றனர். கோவிலில் எங்கு பார்த்தாலும் சிம்ம சிற்பங்கள் உள்ளன. இடதுபுறம் இருக்கும் விநாயகர் கோயிலின் அர்த்த மண்டபத்தின் மேல் விதானத்தில் 12 ராசி கட்டங்களும் அவற்றில் ராசிகளின் சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. இதன் நடுவில் ஐஸ்வர்ய லட்சுமியின் திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. கருவறை நுழைவாயில் கல்லின் மேல் பகுதியில் கஜலட்சுமியின் திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. 18 படிகளை அடுத்து இருக்கும் கருவறையில் 18ஆம் படி கருப்பசாமி உள்ளார்.
ஸ்ரீ பராசக்தி வெயிலுக்கந்தம்மன் கருவறை 9 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. நவரத்தின இருக்கையில் அம்மன் கொலுவீற்றிருந்து ஆட்சி புரிந்து வருகிறாள். வலது காலை குத்துக்காலிட்டு இடது காலை தொங்கவிட்டு வடக்கு நோக்கி அமர்ந்துள்ள அம்மனின் காலடியில் அசூரன் ஒருவன் மல்லாந்த நிலையில் விழுந்து கிடக்கிறான். 8 கைகள் கொண்ட அம்மன் தனது வலது கைகளில் சிறிய திரிசூலம், தடி, கத்தி, குருவாள் ஆகிய ஆயுதங்களையும், இடது கைகளில் அக்னி பாசம், மணி, குங்கும குப்பரை ஆகியவற்றையும் ஏந்தியுள்ளார். அம்மன் அக்னியின் வடிவம், எனவே வெயிலின் வெப்பத்தை உவந்து ஏற்றுக்கொள்வதால் வெயிலுக்கந்தம்மன் என அழைக்கப்படுகிறாள். அம்மனுக்கு பூ மிதித்தாலும், பொங்கலிட்டாலும், தேர் இழுத்தாலும், நேர்ந்து கொடுத்தாலும் எண்ணியது நிறைவேறும் என்கிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும், இயல் சிறப்பும், கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. கந்தர் அலங்கார பாடல் புத்தியை வாங்கி எனும் அற்புதமான பாடல். இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் என்னவெல்லாம் நுட்பமான தகவல்களை நமக்காக சொல்லி இருக்கின்றார் என்று பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். புத்தியை வாங்கி நின் பாதாம் புயத்தில், புத்தியை வாங்கி நின் பாதாம் புயத்தில் புகட்டி அன்பாய், முக்தியை வாங்க அறிகின்றிலேன், முதுசூர் நடுங்க சக்தியை வாங்கத் தரமோ, குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே. அந்த புத்தி என்று சொல்லக்கூடியதை வண்டாக உருவப்படுத்தினார். இறைவனுடைய திருவடிகளை தாமரைகளாக உருவகப்படுத்தினார். அந்த திருவடிகள் 2 தான், எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி என்று சொல்லி ஏன் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் மகாபாரதத்திலிருந்து வில்லிபுத்தாழ்வாருடைய பாடலையும் பார்த்தோம். இப்பொழுது இந்த இடத்தில் இந்த புத்தி என்று சொல்லக்கூடிய இதை அப்பாவுனுடைய வேலாயுதத்தை, சக்தி ஆயுதத்தை கொண்டு வந்து தடுத்து நல்வழியில் திருப்பிவிடக்கூடாதா என்று அருணகிரிநாத சுவாமிகள் கேட்க நினைக்கின்றார். முதுசூர் நடுங்க என்று சூரபத்மனையே சம்ஹாரம் செய்தது அந்த வேல். அப்படிப்பட்ட அது நகத்தால் கிள்ளி போட வேண்டியதற்கு கோடாலேயா தூக்கி கொண்டு வருவது என்று எண்ணம் தோன்றிவிட்டால் போல் பின்னால் வேறு தகவலையும் சொல்கின்றார். சூரபத்மன் ஆணவ மலம், அங்கே குவிடு தவிடுபட என்று சொல்லி கிரௌச்சாசுரனுடைய அந்த சம்ஹாரத்தை சொல்கின்றார். கிரௌச்சாசுரன் என்பவன் மாயாமலம்
இவன்தான் அங்கே சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்திற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டு வந்தான் என்று பார்த்தோம். அதை அருணகிரிநாதர் இங்கே குவடு தவிடுபட குத்திய என்று முருகப்பெருமான் தன் திருக்கரங்களில் இருந்த வேலாயுதத்தால் கிரௌஞ்சமலையை குத்திய வரலாறை சொல்ல காரணம், அந்த கிரௌஞ்சாசுரன் தாரகாசுரன் முதலானவர்களை நான் சென்று பிடித்து கொண்டு வருகின்றேன் என்று போன வீரபாகுதேவர் முதலிய இலக்கத்து ஒன்பான் வீரர்கள் அவ்வளவு பேர்களையும் இந்த கிரௌஞ்சன் என்று சொல்லக்கூடியவன் மாயை மூலமாக அவ்வளவு பேர்களையும் மயக்கத்தில் ஆழ்த்தினான். நாரதர் வந்து சொல்ல முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை விடுத்து அவர்களை அதிலிருந்து விடுவித்தார். அங்கே கிரௌஞ்சனுடைய மாயை முடிந்தது. இதை சொல்ல காரணம், குவடு தவிடுபட குத்திய என்றால் மகா ஞானிகளும் பெரிய பெரிய மேதாவிகளும் கூட இந்த மாயையின் வீச்சில் மயங்குவார்கள் என்பதை நமக்கு அறிவுறுத்துவதற்காக. அடுத்தது காங்கேயனை என்று சொல்ல காரணம் என்ன? முருகப்பெருமான் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த பொழுது 6 தாமரை பூக்களில் இருந்தார் என்று சொன்னோம் அல்லவா? அந்த 6 குழந்தைகளுக்கும் 6 கார்த்திகை பெண்கள் பாலமுதம் அருத்தினார்கள். அவர்களுக்கு அங்கே சிவபெருமான் அங்கே ஆசி கூறி வரம் அளித்த பொழுது, கந்தன் தன்னை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயராகுக மகிழ்வால் எவரேனும் நுண்தம் பகலெடை இன்னவன் நோன்தாள் வழிபடுவோர் தம் தம் குறை முடித்து பரந்தனை நல்குவம் என்றான். கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம் என்றெல்லாம் சொல்கின்றோமே, அது அந்த விரதத்தை இருப்பவர்களுக்கு என்னென்ன விதமான மனக்குறைகள் உண்டோ அவ்வளவையும் முடித்து முக்தியும் அளிப்பேன் என்று சொன்ன சிவபெருமான், நீங்கள் இந்த குழந்தையை போற்றியதன் காரணமாக இன்று முதல் இவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் வரட்டும். கங்கா நதி கொண்டு வந்து விட்டதல்லவா, அதன் காரணமாக அங்கே காங்கேயன் என்று பெயர் வரட்டும். சரவண பொய்யில் இருந்ததால் சரவணபவன் என்று பெயர் வரட்டும். இன்று முருகப்பெருமானுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் உண்டு. இங்கு நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் முழுமையாக தீர்ப்பவன். அதன் காரணமாகத்தான் புக்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முக்தியை வாங்க அறிகின்றேன் என்று சொன்ன அருணகிரிநாத சுவாமிகள் நிறைவாக எல்லா விதமான பாவங்களையும் தீர்க்கும் கங்காதேவியினுடைய குழந்தை என்று இதை நமக்கு உணர்த்துவதற்காகவே காங்கேயனை என்று சொல்லி, அப்பா முருகப்பெருமானே, எனக்கு என்ன செய்வதாக நீ தீர்மானித்திருக்கின்றாயோ? காரணம், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி என்று சொல்கின்றார்கள் அல்லவா? அப்படி அங்கே அருணகிரிநாத சுவாமிகள் இறைவனிடம் அந்த வேண்டுகோளை விடுத்தார். நாம் ஒரு வேண்டுகோள் விடுப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் அறிவை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.